மார்ச் 5. தலைப்பு சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. துக்கத்திலிருந்து சீஷர்களின் இருதயங்களுக்கு மிகவும் வலுவான ஓர் ஆறுதலை கொண்டு வர உலக இரட்சகர் நாடினார். ஆனால் அவர்களுடைய இருதயங்களை ஆறுதல் படுத்தவும் ஊக்குவிக்கவும் அவர் அநேகமான தலைப்புகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்த கருப்பொருளை தேர்வு செய்தார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கிறிஸ்து அதிகமாக வெளிப்படுத்தி இருந்த போதிலும் சபைகளில் எத்தனை குறைவாக அவரை குறித்து தியானிக்கப்படுகிறது. அவருடைய பெயரும் பிரசன்னமும் ஏறக்குறைய அதிகமாக அசட்டை செய்யப்படுகிறது. எனினும் கிறிஸ்துவ குணத்தை பரிபூர்ணமாக்கும் பணியில் இத்தெய்வீக வல்லமையானது அவசியமாய் இருக்கிறது. சிலர் சமாதானம் இல்லாமலும் இளைப்பாறுதல் இல்லாமலும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தொடர்ச்சியான பதட்ட நிலையில் இருந்து உணர்ச்சியும் வேட்கையும் தங்கள் இருதயங்களை ஆள அனுமதிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அனுபவிப்பதென்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிற நங்கூரமற்ற கப்பலை போல் இருக்கிறார்கள். ஆனால் யாருடைய மனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றதோ அவர்கள் தாழ்மையும் சாந்த குணத்திலும் நடக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவின் வழிகளில் வேலை செய்து பூரண சமாதானத்துடன் வைக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தப்படாதவர்களோ அமைதியற்ற கடலை போல் இருக்கிறார்கள். நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கொரு தெய்வீக விவரப்பு தக்கத்தை கொடுத்திருக்கிறார். சுயத்தை மையமாக கொண்டவர்களும் சுய திருப்தி உள்ளவர்களும் வேதத்தை ஆராய்வதற்கான தேவையை உணர்வதில்லை. இவர்களைப் போல் மற்றவர்களும் அதேவிதமான குறைவுள்ள சிந்தனைகளை பெற்றிராமல் தெளிவற்ற விதத்தில் இவர்கள் பார்க்கும் வண்ணம் அவர்கள் பார்க்காத பட்சத்தில் இவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவனோ தன் அங்கூரத்தை கிறிஸ்து நமக்காக நுழைந்த திரைக்குள்ளாக செலுத்தியிருக்கிறான். அவன் வேதத்தை கருத்துடன் ஆராய்ந்து தன் பாதையில் தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சூழ்ந்திருக்கும் குழப்பங்கள் மற்றும் அபாயங்களுக்கு மத்தியில் தன்னை வழிநடத்த வெளிச்சத்தையும் அறிவையும் தேடுகிறான். அமைதியற்ற விதத்தில் குறை கூறிக்கொண்டு முறுமுறுக்கிறவர்கள் தங்களை தாங்களே நியாயம் தீர்க்கத்தக்கதாக வேதத்தை வாசித்து தேவனுடைய ஆலோசனைகளை அசட்டை செய்கிறார்கள் அல்லது தவறாக திரித்து கொள்கிறார்கள். சமாதானத்தை கொண்டிருப்பவனோ தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு அருகில் வைத்து தெய்வீக வழிகாட்டுதலை பின்பற்ற இயங்குகிறான். ஆமேன்.